ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய யாராலையுமே நம்ப முடியாத பார்க்குறதுக்கே ஒரு கார்ட்டூன் பிக்சர் மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் ஹோர்முஸ் ஐலண்ட்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு நார்மலான ஐலண்ட் இல்லை, இது ரெட் ஐலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற சோயில், ராக்ஸ், மவுண்டெயின்ஸ் எல்லாமே ரெட், yellow, orange இந்த ஷேட்ஸில் தான் இருக்கும். லிட்டரலி நேச்சரில் உருவான ஒரு ஜாயிண்ட் ரெயின்போ பெயிண்டிங் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்டோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐலாண்டில் இருக்கிற ரெட் கலரில் இருக்கக்கூடிய மணல்னு சொல்லலாம். லோக்கல் மக்கள் இதை கெலக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெட் சோயில அதை ஒரு மண்ணாக மட்டும் இல்லாமல் லோக்கல் மக்கள் இதை யூஸ் பண்ணி ஃபுட்டுக்கு கலர் கொடுக்குறாங்க. சில ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸில் இந்த சோயில் பவுடரை சேர்த்து குக்கிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோயிலை பெயிண்டிங்க்கும் காஸ்மெட்டிக்ஸுக்கும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த தீயோட மணல் அதுவாகவே ஒரு நேச்சுரல் கலர் ஃபேக்ட்ரியாக வேலை செய்யுது. அடுத்த ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சால்ட் கேவ்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற சால்ட் கேவ்ஸ்க்கு போனால் ஃபுல்லாகவே ஷைனிங்கான ஒயிட் கிறிஸ்டல் வால்ஸ், கிளிட்டராக இருக்கக்கூடிய சீலிங் எல்லாம் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு ஒரு மெஜிக்கல் பேலஸ் மாதிரியே இருக்கும். அதனால தான் சிலர் இதை சால்ட் கோடஸ் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சால்ட்டோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குன்னு சொல்லி லோக்கல்ஸ் நம்புகிறாங்க. சிலர் சொல்கிறாங்க இந்த கேவில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலே ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும்னு சொல்லி, அண்ட் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள ரெயின்போ மவுண்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். இந்த மலைகளில் பிங்க், yellow, பர்பிள், ரெட், ஈவன் கோல்ட் ஷேடில் கூட கலர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப ரியலாக பெயிண்ட் பொட்டில் விழுந்தது போலவே இருக்கும். டூரிஸ்ட் மோஸ்ட்லி இந்த மவுண்டெயினுக்கு போய் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஹோர்முஸ் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்கிற பீச்சுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். சில பீச்சில் மணல் ரெட் கலரில் இருக்கும், சில பீச்சில் சில்வராக பிரகாசிக்கும், அண்ட் கோல்ட் ஷேட்ஸில் கூட இருந்திருக்கு. அதனால இதை ரெயின்போ ஐலாண்ட் ஆஃப் ஈரான் அப்படின்னும் ட்ராவலர்ஸ் சொல்கிறாங்க. இங்கே லோக்கல் கல்ச்சரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மக்கள் மோஸ்ட்லி ஃபிஷிங்கை தான் மெயின் ஜாப்பாக செய்கிறாங்க. ஸ்பெஷலாக சீ ஃபுட் டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சோயிலை மிக்ஸ் பண்ணி தான் அவங்க சமைக்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஹோர்முஸ் ஐலாண்ட் ஒரு பெர்ஷியன் கோல்ஃபோட முக்கியமான இடமாக இருக்குது. கடந்த காலத்தில் பல நாடுகள், ட்ரேடர்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஐலாண்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோர்முஸ் ஐலாண்ட் நார்மலான பீச் டெஸ்டினேஷன் மட்டும் இல்லை, இது ஒரு நேச்சுரல் வண்டர் ப்ளஸ் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ப்ளஸ் ரெயின்போ பேரடைஸ்னு சொல்லலாம். உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத சிவப்பு நிற தீவு தான் இது.